மனிதா, நீ எந்த உண்மையையும் சொல்ல வேண்டுமானாலும் அதை இனிய சொல், இரக்கம், கருணை ஆகியவற்றோடு மனதை புண்படுத்தாதபடி அளந்து சொல். அப்படி சொன்னால் அதில் எந்த குறையும் இருக்காது. இனிமையாக பேசுவதே இல்லறத்தில் இருக்கும் உன்னுடைய தர்மம். இன்சுலால் ஈரமழையி படிறு இலவாம், செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். மனிதா, உன் வீட்டிற்கு விருந்தாளி வந்தால் வந்தவருக்கு பரந்த மனதோடு உணவு கொடு. அது அறந்தான். அதனோடு முகமலர்ச்சியோடு இனிய சொற்களோடு உபசரி. இனிமையாக பேசுவது சிறந்த அறமாகும். அகநமர்ந்து ஈதலின் நன்றே, முகநமர்ந்து இன்சுலனாகப் பெறின். மனிதா, இல்லறத்தில் இருப்பவனின் உயர்ந்த அறம் சொல்கிறேன், கேள். நீ வீட்டிற்கு வந்தவர்களிடம் முகமலர்ச்சியோடு இரு. முக்கியமாக வந்தவரிடம் உள்ளத்திலிருந்து இனிமையாகப் பேசு. அதுவே உயர்ந்த அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம், இன்சொல் இனதே அறம். மனிதா, நீ வாழ்க்கையில் வறுமை என்ற துன்பம் வரக்கூடாது என்று நினைக்கிறாயா? ரகசியம் சொல்கிறேன், கேள். அனைவரும் மகிழும்படி இனிமையான சொற்களையே பேசு. துன்பம் நேரும்போது துணையாக இருப்பார்கள். உனக்கு ஒரு துன்பமும் வராது. இனிமையாக பேசுவது இல்லற தர்மம். துன்புருவும் துவ்வாமை இல்லாகும், யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு. மனிதா, யாரிடமும் பணிவோடு பழகு. யாரிடமும் இனிமையாக பேசு. இந்த இரண்டும்தான் உனக்கு சிறந்த அலங்காரம். இதைவிட பெரிய அலங்காரம் உலகில் கிடையாது. பணிவும் இனிமையான பேச்சும் இல்லற தர்மமாகும். பணிவுடையன் இன்சொல நாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. மனிதா, உன்னிடத்தில் உள்ள குறைகள் அழிந்து போக, உன்னிடத்தில் அறம் வளர, நல்ல விஷயங்களே உன்னை நாடி வர நீ செய்ய வேண்டியது ஒன்றேதான். யாரிடமும் இனிமையாகப் பேசு. இனிய சொல்லை பேசுவதே இல்லற தர்மமாகும். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொலின். மனிதா, பண்பை விட்டு விலகாமல் நீ பேசிக் கொண்டிருந்தால் அதனால் உனக்கு நன்மைகளே உண்டாகும். உனக்கு நன்மை பயக்கும் பயன்களே உண்டாகும். பண்புள்ள பேச்சையே எப்பொழுதும் பேசு. நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயன் ஈன்று பண்பின் தலைபிரியாச் சொல். எண்ணத்தை விட்டுவிடு, போலியாக வாழாதே. நிஜமான இனிமையோடு பேசு. இவ்வுலக வாழ்க்கை உனக்கு இன்பமாக அமையும். மறு உலகத்திலும் நன்மையை அளிக்கும். இல்லறம் நடத்தும் நீ இன்சொல் பேசுவதே உயர்ந்த அறம். சிறுமையுவு நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். மனிதா, இனிமையான பேச்சு இனிமையான பலனையே தருகிறது என்பதை தன் அனுபவத்தில் உணர்ந்தவன் பிறரை புண்படுத்தும் கடுமையான சொற்களை எப்படி பேசுவான்? இல்லறத்தில் இருக்கும் நீ இனிமையாக பேசுவதே தர்மம். இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ, வன்சொல் வழங்குவது. மனிதா, இனிமையான சொற்களை பேச முடியும் என்றாலும் அதை விட்டுவிட்டு பிறரை புண்படுத்தும் கடுமையான சொற்களை பேசுவது சுவையான பழம் கையில் இருக்க காயை பிடுங்கி உண்ணுவது போலாகும். இல்லறத்தில் இருக்கும் நீ இனிமையாக பேசுவதே தர்மம். இனிய உலவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று.